சிங்கிள் சைன்-ஆன் அச்சீவ் பண்ணுறதுக்கு SAML செக்யூரிட்டி அசர்ஷன் மார்க்அப் லாங்குவேஜ் இதுதான் ஒரு முக்கியமான ஸ்டாண்டர்ட். இந்த SAML எப்படி ஒர்க் ஆகும்? இந்த SAMLல முக்கியமான 3 காம்பனன்ட்ஸ். ஒன்று யூசர், அது நாம. ஐடிபி ஐடென்டிட்டி ப்ரொவைடர், ரெண்டாவது சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர்னால் நாம் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன். நாம் வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்போ யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன், இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுன்னா, நான் ஒன்று அத்தன்டிகேட் பண்ண மாட்டேன், நீ போயிட்டு ஐடிபி ஐடென்டிட்டி ப்ரொவைடர்கிட்ட போய் நீ அத்தன்டிகேட் பண்ணிவிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடும். ஸோ இந்த நேரத்தில் என்னோடய கனெக்ஷன் ரிக்வஸ்ட் ஒன் ஆஃப் த ஐடிபி ப்ரொவைடர்ஸ் கிட்டே போகும். மோஸ்ட்லி ஆக்டா இல்லை அசியோர், பிங் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடிபி கிட்டே போகும். ஸோ இந்த ஐடென்டிட்டி ப்ரொவைடர் என்ன அத்தன்டிகேட் பண்ணுவாங்க, யூசர் நேம், பாஸ்வேர்ட் இல்லை MFA ஏதாவது பயன்படுத்தி என்ன அத்தன்டிகேட் பண்ணிவிடும். ஸோ அந்த ஐடிபி என்ன அத்தன்டிகேட் பண்ணதுக்கப்புறம் SAML அசர்ஷன் அப்படிங்கிற ஒரு XML டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணும். அதில் என்னோடய ஐடென்டிட்டி, அத்தன்டிகேஷன் டைம், இமெயில் அட்ரஸ், அந்த இன்னும் பிற நிறைய அட்ரிபியூட்ஸும் அதில் வந்து இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை ஐடிபி சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட சென்ட் பண்ணிவிடும். சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு, ஓகே ஹீஸ் அ ஜென்யூன் யூசர், இவனை வந்து ஆல்ரெடி ஐடிபி அத்தன்டிகேட் பண்ணிடுச்சு, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இது எதையுமே கேட்காம இந்த யூசரை தன்னோட அப்ளிகேஷனுக்குள்ளே அலோவ் பண்ணிவிடும். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லைன்னா, இது எல்லாமே நடக்கிறது வித்தின் அ செகண்ட். அதாவது ஒரு வினாடி டயத்துக்குள்ளேயே இந்த என்டையர் ப்ராசஸும் நடந்து முடிஞ்சிடும்.